வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அரசு போக்குவரத்து துறையில் வந்திருக்கக்கூடிய அரசு வேலைவாய்ப்பை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ டிரைவர் நடத்துறதுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு தாங்க வந்திருக்கு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போதுமான டிரைவர்கள் நடத்துனர்கள் இல்லாத காரணத்தினால சில கிராமங்களில் சரியாக பஸ்ஸுகள் இயங்கப்படுவதில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. ஸோ அந்தந்த மாவட்டங்களில் இருக்கிற அந்தந்த வேக்கன்சிகளை பார்த்திங்கன்னா டோட்டலாக கலெக்ட் பண்ண சொல்லி பார்த்திங்கன்னா உத்தரவு போக்குவரத்து துறை அமைச்சர் கொடுத்துருக்கிறதுனால ஸோ இந்த காலி பணியிடங்களை நிரப்ப பார்த்திங்கன்னா நடவடிக்கை எடுக்கப்படணும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னும் 2 மாதத்திற்குள்ளாவே பார்த்திங்கன்னா டோட்டல் வேக்கன்சிக்கான நடவடிக்கைகளை எடுத்துடுறோம். அதாவது வேக்கன்சி ஃபில்லப் பண்ணுற டேட் பார்த்திங்கன்னா இன்னும் 2 மாதத்துக்குள்ளார அதுக்கான ஃபில்லப் டேட் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா ஓரிரு வாரங்களுக்குள்ளே உங்களுக்கான இந்த விண்ணப்பமானது வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் தயாராக இருங்க. நீங்கள் எதிர்பார்த்துருந்த கண்டக்டர் நடத்துனருக்கான அறிவிப்பு வரப்போகுது இன்னும் 2 வாரங்களில். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு 800 போஸ்டிங் 804 போஸ்டிங் போட்டிருந்தாங்க. ஸோ அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முடிகிற நிலையில் இருந்துருச்சு. ஸோ இப்போ மீண்டும் புதிய வேக்கன்சிக்கான அறிவிப்பும் கொடுக்குற நிலையில் இருக்காங்க. டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 4776 வேக்கன்சிகள் இதுவரையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா அந்த கணக்கெடுப்பு பணி முடிந்த அப்புறம் டோட்டல் வேக்கன்சிகளை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த லைசன்ஸு எல்லாமே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான் இதில் அதிகமாக இருக்கும். ஸோ லைசன்ஸ் பக்காவாக இருக்கணும். அண்ட் பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட்டு. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா எழுத்து தேர்வு கண்டிப்பாக வைப்பாங்க. ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிரைவருக்கு அந்த வண்டி ஓட்டி காமிக்கிறது அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ சிக்னலில் எப்படி நிற்கணும் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில டெஸ்ட்டுகள் மட்டும்தான் இருக்கும் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ மீண்டும் பார்த்திங்கன்னா அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. ஸோ தயாராக இருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.